இங்க ஒருத்தன் அவனோட கண்ணு தெரியாத கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஆபரேஷன் பண்ணி திரும்பவும் பார்வை வரும்போது அவனோட ஃபேஸை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு அவகிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருந்திருப்பான். ஆனா அந்த பொண்ணோட கண் ஆபரேஷன் முடிஞ்சு அவளுக்கு கண்ணு தெரியும் போது அந்த பையன் எங்க போனானே தெரியாம போயிடுறான். ஆக்சுவலா அவன் கிட்ட அந்த ஆபரேஷனுக்கு கொடுக்கறதுக்கு போதுமான பணமும் இருந்திருக்காது. அவளை எப்படியாவது ஆபரேஷனுக்கு சம்மதிக்க வைக்கணும்னு தான் அவன் அவகிட்ட பணம் இருக்குதுன்னு போய் சொல்லி இருந்திருப்பான். ஆபரேஷன் டைம்ல அவன் அந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போய் பாக்ஸிங்ல போய் சேர்றான். அந்த உயிருக்கு ஆபத்தான போட்டியில கலந்துகிட்டு அதுல ஜெயிச்சு கிடைக்க பணத்தை அவளுக்கு தொடர்ந்து அனுப்புறான். ஆனா கடைசியில அங்கேயும் அவனை ஏமாத்தி அங்க இருந்து அனுப்பி விட்டுறாங்க. அவன் எப்படியோ உயிர் பழச்சு அங்க இருந்து வந்துடுறான். ஆனா அவனோட ஃபேஸ் பயங்கரமா இன்ஜுரி ஆகியிருக்கும். அதோட அவனால இப்போ நடக்கவே முடியாம சுத்தமா முடங்கி போயிடுறான். இவனுக்கு நடந்த விஷயங்கள் எதுவும் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது. அவ ரொம்ப மன கஷ்டத்துல இருக்கிறான். அவன் ஏன் அவளை விட்டுட்டு போனான்னு அவளுக்கு புரியவே இல்லை. அதனால அவனுக்காக டெய்லி வெயிட் பண்ணிட்டு அவனோட ரூம்லயே காத்திருக்கிறான். ஹவுஸ் ஓனர் அடிக்கடி வாடகை கேட்டு வர ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவகிட்ட கொடுக்கறதுக்கு பணமும் இல்ல, அவனும் திரும்பி வரவே இல்லை. அப்படியே 2 வருஷம் போயிருது. ஒரு வழியா கஷ்டப்பட்டு அவளோட பாய் ஃப்ரெண்ட் முன்னாடி ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு ஷாப் ஓபன் பண்ணிடுறான். அப்போ ஒரு நாள் அவகிட்ட ப்ரொபோஸ் பண்றதுக்காக ஒருத்தன் வர்றான். ஆனா அவ ஆல்ரெடி எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு என்னோட ஹஸ்பண்ட் ஒரு பெரிய பாக்ஸர்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். அப்போ ஒரு நாள் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக அந்த கடைக்கு வர்றான். அந்த டைம்ல அவ கடையில இருந்து அப்பதான் கிளம்புறான். அப்போ அந்த கடையில அவங்க முன்னாடி லவ் பண்ணிட்டு இருந்த டைம்ல அவளுக்கு கொடுத்த ஒரு சின்ன பிளான்ட் கிஃப்ட திரும்பவும் அவன் எடுத்துக்கிட்டு அவளோட லைஃப இனிமே தொந்தரவே செய்யக்கூடாதுன்னு அங்க இருந்து கிளம்புறான். அப்படி அவன் அங்க இருந்து கிளம்பும் போது சடனா அவனோட நாய் அவனை கண்டுபிடிச்சு வேகமா அவன் கிட்ட ஓடி வருது. தடுமாறி கீழே விழுந்து அவன் வாயை திறந்து பேசினா வாய்ஸை வச்சு அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிருவான்னு எதுவும் பேச மாட்டான். அந்த பொண்ணு இப்போ நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு வேகமா அங்கிருந்து போகணும்னு நினைக்கிறான். அப்போ அவளுக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு உருவாகுது. ஆனா அவன் எதையும் வெளியே காட்டிக்க மாட்டான். ஆனா அந்த நாய் அவனை பார்த்து குறைச்சிக்கிட்டே இருக்குது. அதை பார்த்து அவளுக்கு கொஞ்சம் சந்தேகமும் வருது. ஆனா அந்த டைம்ல அவ அதை பெருசா எடுத்துக்க மாட்டான். கடைசியில அவனும் அமைதியா அங்க இருந்து போயிடுறான். அப்போ அவளோட பர்ஸை மறந்து வச்சுட்டு போனதால கடைக்கு வந்திருப்பான். அந்த டைம்ல அவளோட பாய் ஃப்ரெண்ட் அவளுக்கு கொடுத்த கிஃப்ட் காணாம போனதை கவனிக்கிறான். அப்போ அவளோட ஃப்ரெண்டு அதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இங்க வச்சேன்னு சொல்றான். அப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியே அவ மீட் பண்ணுனது அவளோட பாய் ஃப்ரெண்டு தான் தெரிஞ்சு ஷாக் ஆகுறான்.